அக்பர் சாருடைய திருமகன் அஜ்மல் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மிக சிறப்பான சீரியமையான முறையில் மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு அத்தாட்சி தான் இந்த ட்ரெய்லர். இருக்கையின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார். ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்கிறது. அண்ட் என்னோடய டீமுக்கு நான் திரும்பவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எஸ்பெஷலி டைரக்ஷன் டீம். ஏன் டைரக்ஷன் டீம் சொல்கிறேன்னா, நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்ததுனால நமக்கு தெரியும் அதோட பெயின் என்ன அப்படின்னு. அந்த பெயின்லாம் அவங்க வச்சுக்கிட்டு நான் ஜெயிக்கணுன்றதுக்காக அவங்க ஓடினாங்க. அது ஐ ஹேவ் டு தேங்க் தம். எஸ்பெஷலி வினோத், என்னோடய கோ டைரக்டர். நான் இந்த படத்துக்கு எவ்வளோ உழைப்பை போட்டிருக்கணும் அதே உழைப்பை அவனும் போட்டிருக்கான். ஸோ என்னோடய டைரக்ஷன் டீம் எல்லாருமே அடுத்து சீக்கிரம் படம் பண்ணி டைரக்டர் ஆகணும்னு நான் ஆசைப்பட்றேன். அவங்களையும் இந்த ஸ்டேஜில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஆல் த பெஸ்ட்டாக எல்லாருக்கும். கேமரா டீம், கேமரா அசிஸ்டன்ட் டீம், அது ஒரு ஃப்ரெண்ட்லி ஜாலி டீம். அது என் டீம் கூட தான் நான் கொஞ்சம் சீரியஸாக இருப்பேன். அது கொஞ்சம் ஜாலி டீம் அது. பட் வெரி சின்சியர் ஒர்க்கர்ஸ். தர்மா, பெரியசாமி, சீக்கிரம் நீங்களும் கேமராமேன் ஆயினுண்டா. டக்குனு இந்த வருஷத்துக்குள்ளே முடிச்சிருங்க. as I said before, சீக்கிரம் முடிச்சிடறேன்னு சொன்னேன், முடிச்சிடுறேன். ஃபைனலாக அக்பர் சார் இந்த படத்துக்கு அவர் வெறும் ஃபினான்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படி ஒதுங்கி நின்றுடல. நாங்கள்லாம் எந்த அளவுக்கு உழைக்கிறோமோ அதோட 2 மடங்கு உழைப்பு இந்த படத்தில் அவர் போட்டிருக்காரு. அவர் ஒரு ப்ரொடியூசர் மாதிரி நடந்து நான் பார்த்ததே இல்லை. அவர் சில சமயம் டக்குன்னு பார்த்தா டைரக்டர் ஆகிடுவார், கேமராமேன் ஆகிடுவார், மேனேஜராக இருப்பார். அவர் என்ன அது அந்த இடத்துக்கு என்ன தேவையோ அதுக்கு அவர் தேவைப்பட்டால் அந்த ரோல் அவர் எடுத்துக்குவார். நம்ம ப்ரொடியூசர் நம்ம இந்த லெவலில் தான் இருக்கணும், இங்கே தான் பேசணும், இங்கே தான் பார்க்கணுன்லாம் இல்லை. அவர் இறங்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். சில சமயம் அவர் வேலை பார்க்கறது பார்த்தா நம்ம ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வேகமாக வேலை பார்த்துட்ருப்போம். அவர் ஃபாஸ்ட்டுக்கு நம்மளால் ஓட முடியாது. தேங்க்யூ அப்போ சார். நீங்கள் இல்லாட்டி இந்த படம் பாசிபிளே இல்லை சார், எனக்கு தெரியும். ஏன்னா ஃப்ரம் த டே 1லேருந்து இந்த டே வரைக்கும் என்னெல்லாம் நடந்துச்சு, வாட் ஆர் ஃபேஸ்ட் அப்படின்றது நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். உண்மையிலே உங்களுக்கு பார்த்தா எனக்கு ரொம்ப பொறுமையாக தான் சார் இருக்குது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நான் இது ஃப்ரம் த ஹார்ட் சொல்கிறேன். இந்த படம் எனக்காக ஜெயிக்குதோ என் டீமுக்காக ஜெயிக்குதோலான்றல கண்டிப்பாக இந்த படம் அக்பர் சாருக்காக ஜெயிச்சே ஆகணும். அந்த அளவுக்கு இந்த உழைப்பை போட்டிருக்காரு. அவருக்காக இந்த படம் அவருக்காக இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையணும். அவர் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் ஒரு படம் வெற்றி, ஒரு ப்ரொடியூசர் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் அந்த படம் வெற்றின்னு நம்புகிறேன் நான். ஸோ அந்த விதத்தில் இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அவருக்காக அடையணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் சார். உங்களுக்கு சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் பேசணும் சார். அங்கேயாவது நீங்கள் பேசி ஆகணும் சார். நான் உங்களை பார்க்கணும் பேச சொல்லி. ஸோ என்னோடய டீமுக்கு திரும்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என்டையர் டீமுக்கும் என்னோட நன்றி. ப்ரொடக்ஷன் மேனேஜர் அக்கீம் சார், எங்கே சார் இருக்கீங்க? கை தூக்குங்க சார். இருக்காரா? தேங்க்யூ சார். படத்தில் அவர் ரொம்ப இந்த படத்துக்கு அவர் படம் மாதிரி அப்படி தான் உழைச்சார். அவருமே டைரக்டர் தான் அப்பப்போ. தேங்க்யூ சார். சார் நிக்கில் சார், ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலாக நிக்கில் சார் பற்றி நான் சொல்லணும். ஏன்னா அவர் வெறும் ஒரு பிஆர்ஓ மாதிரி அப்படி இது கொடுங்க, அந்த கண்டென்ட் கொடுங்க, நான் போஸ்ட் பண்ணிடுறேன், இந்த கண்டென்ட் கொடுங்க பண்ணிடுறேன், இல்லை நான் ஆர்கனைஸ் பண்ணிடுறேன் அப்படிலாம் சொல்ல மாட்டார் சார். இது மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது, சார் இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு யூபிஐ வந்துடுச்சு, ரிலீஸ் பண்ணணும் சார், எப்போ சார் பண்ணலாம், எந்த டைம் சார் கேட்கும்போது அப்போ சொன்னார், லோகேஷ் யூபிஐ தான் நம்மளுது அப்படின்னாரு. ஆமாம் சார் யூபிஐ தான். ஒன்று பண்ணுறீங்களா, அது யூனிவர்சல் ஆடியன்ஸ்னு போடுங்க அப்படின்னாரு. சரி சார், நல்லா தான் சார் இருக்குது, நல்ல கண்டென்ட் தானே அப்படின்னு. இல்லை லோகேஷ், நான் ஒரு 3 படமாக சொல்லிகிட்டு இருக்கேன், எவனும் போட மாட்டேங்கிறான், நீயாவது போட அப்படின்னாரு. இல்லை சார் நான் போட்டுறேன் சார்னு. சார் போட்டேன் சார், டிசைன் ரெடி சார். ஸோ அவரோட இன்புட் எப்படி இருக்குன்னா, அவருமே ஒரு டேரக்டர் தான். டிஸ்கஷன் ரூமில் ஒரு 4-5 டேரக்டர் இருப்போம், அதில் அவரும் ஒரு டேரக்டர். அவர் பயங்கர ஐடியாலாம் கொடுப்பார். அவர் சார் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அது என்னென்னா, ஒரு ஃபஸ்ட் படம் டேரக்டர், அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்குள்ள நிறையவே இருக்கும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் நான் அவர்கிட்ட பார்ப்பேன். தேங்க்யூ சார். ஓகே, எல்லோரையும் ஃபினிஷ் பண்ணுறேன், யாரையும் விட்டுலையே. அப்பாடா நல்ல வேலை சொல்கிறேன். ஸ்ரீகாந்த் அண்ணா சாரிண்ணே, எடிட்ரு மறந்துட்டேன். அவர் எடிட்ரு மட்டும் இல்லை, ஒரு பிரதர் மாதிரி எனக்கு. நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக முதல் படத்துலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கிறேன்.
எப்படியாவது முதல் படத்தில் அவர் எடிட்டர் டேட் வாங்கினோன்னு முடிவு பண்ணேன், வாங்கிட்டேன். ரொம்ப நன்றிண்ணே. இப்போ டீசரை பார்க்கும்போது சொல்லுவாங்க எல்லாருமே கட்ஸ் செம்மையாக இருக்குது, டெய்லர் பார்க்க கட்ஸ் செம்மையாக இருக்குன்னு. இதோ அந்த கட்ஸ் பண்ணது அவர் தான். தேங்க்யூண்ணே. இந்த படத்துலையுமே ரொம்ப அழகாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். மே யா சாரி சார், ஒவ்வொருத்தராக மறந்துதா ஞாபகப்படுத்திட்டே போயிட்டுருக்கான். நவீன் சார், அது கடைசியாக பேசலாம்னு நினச்சேன், அதுக்குள்ளே இது சீரியஸில் மறந்துட்டேன் சார். கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம். நவீன் சார் சொல்லணும், அவர் எப்படின்னா ஒரு கேரக்டருக்குள்ளே வந்துட்டார் அப்படின்னா அந்த கேரக்டரை மட்டும்தான் பிஹேவ் பண்ணுவார். செட்லேயே ஆஃப் ஸ்க்ரீன்லேயுமே அப்படி தான் இருப்பார். 24 பேஸும் அப்படியே இருக்கார். நான் அவர்கிட்ட கேட்டேன், என்ன சார் இது நீங்கள் இப்படியே இருக்கீங்களே, அது எப்படி சார் முடியுது அப்படின்னு. லொக்கேஷனுக்கு ஒவ்வொரு கேரக்டருமே இப்படி எடுத்து பண்ணி அப்படியே பழக்கமாயிடுச்சு அப்படின்னு. சார் அது பரவாயில்ல சார், அதுக்காக 6 மணிக்கு பேக்கப் பண்ணதுக்கப்புறம் கூட சார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் வந்து ஸ்ட்ரிக்டாக ஃபேஸ் வச்சுட்டு பேக்கப்பா போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சார் அது. உண்மையாக சொல்கிறேன், இந்த கேரக்டர் நான் எழுதும்போது நம்ம ஒன்று எழுதுவோம், அது எப்படி ஸ்க்ரீனில் வரப்போகுது நமக்கு அப்போ தெரியாது. பட் இப்படி வந்தால் நல்லாயிருக்குன்னு ஆசைப்படுவோம். நான் ஆசைப்பட்டது அப்படியே வந்திருக்கு சார். படம் பார்த்த எல்லோரும் படம் நல்லா இருக்குன்னு எப்படி யுனானிமஸாக சொன்னாங்களோ அதே மாதிரி எல்லோரும் நீங்கள் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க யுனானிமஸாக சொன்னாங்க. நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு ஒரு பெரிய நேம் எடுத்து கொடுக்கும் சார் தமிழ் இண்டஸ்ட்ரியில். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ டு பி டூ செகண்ட் ஃபிலிம் இன் தமிழ் வித் மீ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் கம்மிங். அண்ட் உங்கள் டைம் ஒதுக்கி இங்கே வந்து லேட் ஆகிடுச்சு சார், 9:30 ஆகிடுச்சு. இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கீங்க எல்லோரும், அதுக்கே ஒரு பெரிய தேங்க்யூ. May 16, 11 ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. படத்தை பற்றி எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் படத்தை பற்றி நான் எதுவும் பேசலை. ஸோ எல்லோரும் சொல்லிட்டாங்க. பட் ஒரு பியூட்டிஃபுல் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குது. ஸோ நீங்கள் தாராளமாக நம்பி உங்கள் டிக்கெட்ஸை புக் பண்ணி May 16 ஜஸ்ட் கோ அண்ட் வாட்ச் 11 இன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. 11 திரைப்படத்தின் முன்னோட்டத்தையும் பாடல் காட்சிகளையும் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய திரையுலக முன்னோடிகளே, பத்திரிகை நண்பர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தின் மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அக்பர் சாருடைய திருமகன் அஜ்மல் அவர்கள் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். மிக சிறப்பான சீரியமையான முறையில், மிக உன்னதமான முறையில் இந்த படம் வெளிவரும் என்பதற்கு அத்தாட்சி தான் இந்த ட்ரெய்லர். இருக்கையின் நுனியில் உட்கார்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக படத்தை இயக்கியிருக்கிறார். ஒளிப்பதிவு பிரமாதமாக இருக்கிறது. இசை இமான் சொல்ல வேண்டியதே இல்லை. அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய், செவியிலே செந்தேன் மழை, புவியிலே இமானின் சங்கீத அலை என்ற அளவுக்கு மிக சிறப்பான முறையில் நேர்த்தியான முறையில் பயிற்றிருக்கிறார். அக்பருக்கு இது ஒரு 3வது மகுடமாக இது விளங்கும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம்.